வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிராண்டான டிசைன் தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லைன்ஸில் வந்துட்டு கீழே இருக்க லைன்ஸ் மட்டும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஆல்ரெடி வந்து இது சுகர் பீட்ஸ் அண்ட் நம்பர் 4, அப்புறம் வந்து மறுபடியும் சுகர் பீட், மறுபடியும் ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீட், மறுபடியும் 4. ஸோ கண்டினியூஸாக வர்றதுனால சேம் நான் அந்த லைனை போட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதனுடைய ப்ளவுஸ் பேக் நெக்கும் சேம் இதே மெத்தடில் தான் வரும். ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் வந்து வைக்க கஸ்டமைஸ் வந்து இது கஸ்டமருடைய சாய்ஸ் தான். ஸோ அவங்க என்ன கலர் ஸ்டோன்ஸ் என்ன ஷேப் வைக்க சொல்லியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் கேப்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த டிசைனில் அதான் இருந்துச்சு. ஸோ நம்ம அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏன் அளக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் டிஃப்ரென்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கிறோம். நம்பர் 4 வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு அது சுற்றியும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். லாக் பண்ணிவிட்டு 2 பீடாக சுற்றியும் வச்சுக்கலாம். இது கரெக்டாக அந்த சுகர் பீட் வந்து நம்ம அந்த ஸ்லீவ் லைன் இருக்கு இல்லையா, அதோட ரொம்ப நெருக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான கேப்பில் இருக்கணும். ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உரசிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான கேப்பில் அது ஒரு 2-3 லைன்ஸ், அதாவது புட்டாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த லைனில் எப்படி ஒட்டாமல் வைக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து மெஷர்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியாது, ஐ மெஷர் தான். ஸோ இதை வச்சுட்டு இப்படியே மாட்டி விட்டுக்கலாம். எனக்கு மாட்டி விடுறதா ஈஸி, ஸோ அதனால் மாட்டி விட்டுக்கிறேன். ஸோ இந்த புட்டாஸ் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக புட்டாஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதுவும் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம சுகர் பீட் வைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேப்பில் தள்ளி வச்சுக்கணும். நம்ம அளந்ததுக்கு ரீசன் இதுதான். 1.5 இன்ச் வந்து கேப் விட்டோம் இல்லையா, அதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா இது பெரிய ஸ்டோன் அப்படிங்கிறதுனால அந்த கேப் கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக சென்டரில் மட்டும் இது பண்ணிங்கன்னா போதும், அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப சைடில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து க்ளூ வந்து வெளியே தெரியும், வெளியே வரும். ஸோ அதனால் ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோன் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜு வந்து அந்த ஸ்லீவ் லைனை டச் பண்ணும். லைட்டாக டச் பண்ணால் போதும். உங்களுக்கு ரொம்ப ஒட்டிட்டு இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஃப்ரேமில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நெருக்கம் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பீட்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் வச்சிங்கனாவே நெருக்கமாக தெரியும். நீங்கள் ரொம்ப நெருக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஃப்ரேம்லேயே நெருக்கி வச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸை ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப கொசன்னு தெரியும், ஒன்றோட ஒன்று ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்காமல் நல்லா ஃப்ரீயாக வைக்கணும். ஸோ 2 பீடாக வச்சுட்டு அதோட ஷார்ப் எட்ஜ் கொண்டு வந்துடலாம். ஒரு சில பீட்ஸ் வந்து நீடில் மாட்டிக்கிட்டு வராது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில பீட்ஸ் வராது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சுற்றியும் வைக்க போகிறோம். ஸோ இதுவும் வேணால் மாட்டி விட்டுக்கலாம், இல்லை எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போடுறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4 பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரிக்கு இது வந்து ரொம்ப நான் மட்டுமே இது வந்து எல்லா ப்ளவுஸ்லையுமே மேக்ஸிமம் ஏதாவது ஓவரால் புட்டாஸ் இல்லை சின்ன சின்ன இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சுகர் பீடு, நம்பர் 4 பீடு, மறுபடியும் 4 பீடு வந்துட்டு எடுத்துகிட்டு அப்புறமா சுகர் பீடு 4 பீடு அப்படி எடுத்துக்கணும்.
அப்புறமா சென்டர் போயிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்பர் 4 பீட் சுகர் பீட் லாஸ்ட்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம லாக் ஸ்டிச் போட வேண்டியது, அதாவது எண்ணாட் போட வேண்டியதில் அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். இது எல்லாமே அந்த புட்டாஸோட ஆப்போசிட் சைடில் வைக்கிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி எல்லா புட்டாஸ்க்கும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேலே வந்து 2 லேயராக பிரிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு மேலே பெரிய பாக்ஸு, கீழே சின்ன பாக்ஸ். அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் போடுறதுக்கும் சின்ன பாக்ஸ் போடுறதுக்கு 2 அட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நான் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது எப்படி இந்த அட்டையை கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கீழே இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு 1.5 இன்ச் அண்ட் 3/4 இன்ச் அந்த மாதிரி கேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது வேணால் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அட்டையில் ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டையை வச்சு லைட்டாக இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா கரெக்டாக இந்த சைட்லேயும் 2 சைட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக டாட் வச்சுடுங்க. கரெக்டாக எந்த கிராஸ் வேணுமோ, எந்த மாதிரி பாக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி டாட் வச்சிட்டிங்கன்னா அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லா பாக்ஸஸ்க்கும் க்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே வச்சு பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்கொயர்ஸ் கரெக்டாக வரும், உங்களுக்கும் நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதை நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். சும்மா அப்படி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்கொயர்ஸ் வருதா அப்படி பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம எதுலேருந்து எடுக்கிறோமோ அந்த ஸ்கொயர் பாக்ஸ் அதில் கரெக்டாக வரும். ஸோ இதே அளவு தான் இங்கேயும் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வந்து அந்த லைன் சுகர் பீ லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஸ்டோன் செயின்ஸ் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ் டைப் போடாமல் நான் பா மாதிரி போடுவோம், பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுற மாதிரிக்கு. அதாவது லாக் ஸ்டிச் போட்டு அடுத்தது போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு ஸ்டிச்சை எடுத்து அடுத்த லைன் போட்டாவே அது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம மேலேருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து கீழே லாக் போடுவோம். இதில் அந்த லாக் கூட போட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீ லைன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன செக்குடு எல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சைஸ் செக்குட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த லைன்ஸை கொடுத்து முடிச்சிடலாம். நம்ம செக்கட் லைன் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி முன்னாடி நிறைய போட்டிருக்கோம். அதாவது ஒரு லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வரும்போது எப்படி லாக் பண்ணி எடுத்து போடணும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 2 பீட் சுகர் பீட்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் லாங் டைம் எடுக்குது அப்படின்ட்டு 3 அப்படிலாம் போடவே கூடாது. 2 சுகர் பீட் தான் போடணும். ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப அலங்கோலமாக இருக்கும், பார்க்க நெளியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ண வேணாம். 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுவும் கரெக்டாக நீடில் 90 டிகிரியில் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சேம் ஒரு லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன்.
ஒரு சைடு லைன்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆப்போசிட் லைன்ஸ் போடலாம். இதை நான் வந்து எப்படி உங்களுக்கு க்ராஸ் பண்ணி வரும்போது த்ரெட்டு வந்து ஒரு பீடை க்ராஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு காமிச்சிடுறேன். கரெக்டாக ஒரு லைன் போடும்போது நமக்கு வந்து ஆப்போசிட் லைனை க்ராஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை க்ராஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு பீடை மட்டும் த்ரெட்டோட ஸ்டாண்ட்ஸில் விட்டு எடுக்கணும். நமக்கு ஆல்ரெடி இதில் நம்ம ஹுக்கில் பிடிச்சிருக்கும் போது அது 2 த்ரெட்டாக பிரியும். ஸோ அந்த 2 த்ரெட்டில் தான் வந்து நீங்கள் மாட்டி விடணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா கை தவறி லைட்டாக நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா கூட ஒரு பாக்ஸில் இருக்கிற பீட்ஸ் மட்டும்தான் போகும். இல்லை நீங்கள் வந்து பீட்ஸோட கேப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் கை தவறி இழுத்துட்டிங்கன்னா கூட என்ன ஆகிடும், அந்த லைனே ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ அந்த சுகர் பீட்க்கு உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை கொண்டு வரணும் அடுத்த ஸ்டெப்புக்கு. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். சின்ன பாக்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் பெரிய பாக்ஸும். ஸோ அதில் பீட்ஸ்லாம் அப்படி செதறி இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் தட்டி விட்டுக்கிறேன். அதில் டிசைன்ஸில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் அதை நான் தட்டி விடுறேன். ஸோ பெரிய பாக்ஸு சின்ன பாக்ஸ் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஸோ அதனால் நான் ரெண்டையுமே வந்துட்டு போட்டு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸஸ்க்கு உள்ளே வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சின்ன பாக்ஸுக்கு ஒரு மெத்தட், பெருசுக்கு ஒரு மெத்தட். இதுக்கு வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். நம்பர் 3யும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான், நம்மளோட சாய்ஸ் கிடையாது. ஸோ கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸோட சென்டர் வரைக்கும் கொஞ்சம் ஒரு 6 பீட்ஸ் இல்லை 5 பீட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 வச்சு லாக் பண்ணி முடிச்சிடணும். நான் வந்து 5 பீட்ஸ் வச்சுருக்கேன். 5 பீட்ஸே வந்து அதனுடைய சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் 5 பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்பர் 3 வச்சு லாக் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி தான் இந்த சின்ன பாக்ஸ் ஃபுல்லாக போட போகிறோம். இப்போ பெரிய பாக்ஸ். பெரிய பாக்ஸோட சைட்ஸில் வைக்க போகிறோம். நம்பர் 3 பீட் மட்டும் வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடலாம். நம்பர் 3 வந்து அந்த ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஜாயின்ட்ஸுடைய எல்லா கார்னர்லேயும் 4 ஜாயின்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 சைட்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம 3 பீட் வச்சு லாக் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் பண்ணுறது எப்பயுமே வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாது, மேக்ஸிமம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போடும்போது மட்டும் எண்ணாட் போட்டுடணும். இந்த சைட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சென்டரில் இதுலேயும் வந்துட்டு நம்பர் 3 பீடு வச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு, அதாவது லாக் ஸ்டிச் தான் போடணும், எண்ணாட் கிடையாது. லாக் ஸ்டிச் போட்டுட்டோம்னா உங்களுக்கு பீட் வந்து அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வச்சுக்கலாம். சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அது ஒரு மோட்டிஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். சென்டரில் வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு பக்கமாக நம்மளுக்கு கேப் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டிவ் செலக்ட் பண்ணிக்கணும். அதோட சைட்ஸில் வந்துட்டு நம்பர் 3 பீட் வரும். அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்ஸில் வச்சுருக்கோம்ல நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 4 பீட்ஸ் வரும். நம்ம சென்டரில் வச்சுருக்கிறதும் நம்பர் 4 பீட் தான். நம்ம சின்ன பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்பர் 3. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர் 3 தான். இப்படி ஃபுல்லாக நம்பர் 3 அண்ட் சுகர் பீட் இப்படி கண்டினியூஸாக வைக்கணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகைன் நம்பர் 3 அண்ட் சுகர் பீட் லைட்டாக க்ராஸ் எடுத்துக்கோங்க. அதாவது மேலே பஞ்ச் பண்ணுற சுகர் பீட் கிட்ட பஞ்ச் பண்ணுறது மட்டும் க்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 சைட்ஸில் வரும்போது மட்டும் கரெக்டாக அந்த நம்பர் 3யும் சுகர் பீடும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹாஃப் முடிச்சுட்டு இன்னொரு ஹாஃப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஹாஃபை பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது.
ஒரு ஹாஃப், அதாவது நம்ம ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். சைட்ஸில் 4 சைட்ஸில் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஒரு 2 பீட்ஸ் மட்டும், அதாவது ஹாஃபாக பிரித்து சொல்கிறேன். இப்போ நம்ம வைக்கிறது கொஞ்சம் கிராஸாக வைக்கிறோம். அடுத்து வைக்கும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சுற்றிலும் வைக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு ஹாஃப் மட்டும்தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு 2-3 புட்டாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். லைட்டாக கிராஸ் எடுக்கணும். ஒரு 30 டிகிரியில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் நம்பர் 3 அண்ட் சுகர் பீட். இதே தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெரிய பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மோட்டிவ் தான் போட போகிறோம். சின்ன பாக்ஸில் என்ன மோட்டிவ் போடுறோம், பெரிய பாக்ஸில் என்ன மோட்டிவ் போடுறோம், சைட்ஸில் என்ன மோட்டிவ் போடுறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இதே தான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குரிய கிராண்ட் லுக் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோடைய கிராண்ட் லுக். நம்ம வந்து ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள், மெத்தட் ரொம்ப சிம்பிள், பட் லுக் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.